வாவ் பியூட்டிஃபுல் கேர்ள் ஒண்டர்ஃபுல் கேர்ள் அப்படி சொல்ல காட்டா ஒன்னே முக்கா போல் கேர்ள் இன்னும் ரெண்டே கால் ரெண்டே முக்கா மூணு நம்ம யோகத்தை பாடுறா என்னங்க சொல்றீங்க எனக்கு சாதகாரன் சொல்லிட்டான் என்னன்னு எனக்கு பின் யோகமா பின் யோகம் இந்த பின் இல்ல நமக்கு வயசு கூட கூடத்தான் நமக்கு பாரு பூரா விட குஞ்சா மாட்டுது ஆனா மாட்டுறது நீங்க தான் பாலியல் பாலியல் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்மளா செஞ்சா தானே தப்பு சேர்ந்து செஞ்சா பிரச்சனை இல்லை என்னடா ஆளை கொண்டு மறைச்சு வச்சுட்டீங்க எனக்கு கண்டனியே மறைச்சு இல்ல இடிச்ச இல்ல தாவிரிச்சு ஒருக்கு அங்கிட்டு பறந்துருச்சு ஒருக்கு யாருங்க நீங்க ஜிஜிலிபா ஜிஜிலிபா கையை வெட்டி விடுவேன் யார் நீங்க எனக்கு தொப்புலாம் புருங்குது உனக்கு மட்டுமா ஓய் ஒரு குத்து குத்துறேன்னு வெச்சுக்க நீ குத்த கூடாது நான் தான் குத்தணும் அதான் முறை நீ குத்துவியா அப்ப ஆளுக்கு ஒரு குத்து குத்தலாம் ஏங்க என்ன நீ ஒரு நாளைக்கு சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க யார் நீ முதல்ல இங்க உங்களுக்கு என்ன வேலை நான் கேக்குறேன் ஒரு ஆடி இருக்க என்ன என்ன ரைட்டு ஏங்க என்ன ரைட்டு ஏங்க என்னங்க ஒரு பொம்பளை பிள்ளை பச்சை பிள்ளை அது நெஞ்சில கைய வச்சு தள்ளுது நீங்க என்ன ரைட்டுங்கிறியா போகட்டுங்கிறியா அதுக்கு என்ன பண்ணுற நீ ஏங்க இந்நேரம் ஒரே தள்ளு நெஞ்சில கைய வச்சு தள்ளுறது இல்லையாங்க நானும் நெஞ்சில கை தள்ள நீ ஓசில புழு புள்ளையும் பார்க்காம ஆசைப்படுறேன் நீ நிஜமா நான் கேக்குறேன் உன்னை கொண்டு விட நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளி எல்லாம் இல்லுவேன் என்ன வர வர புலிக்குட்டி அடிக்குட்டியா போச்சு நானும் தள்ளுவேன் எனக்கு ஆசை இருக்குது ஆனா குடும்பம் தடுக்குது அதேதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனையா தள்ளிடுவேன் ஆனா முறை இல்ல சின்ன பிள்ளையா இருக்க ஏன் நீங்க வந்து பெரிய ஆளா இருக்கீங்க என்ன இங்க பாரு நீ அடிச்சு பழகிற முறை இப்ப என்ன அடிச்சு பழகிறாங்க நீ அடிக்கிறாங்க நீ அடிக்கிறங்கிறக்கா நான் திரும்ப அடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது சரி உன்னெல்லாம் 3ஆம் மடிச்சேன் டவுசர் பாயிட்ல சொல்லிட்டு போயிருவேன் ஏறிட்டு மிதிச்சா நாரிக்கிட்டு போயிருவேன் ஆத்தாடி மலமாடு மாதிரி இருந்தா ஏறிட்டு தான் மிதிக்க முடியும் இவங்க ஏறி மிதிச்சாலும் நம்ம நாரிட்டு செத்துருவோமா கொசு உட்கார்ந்த மாதிரி நமக்கு அப்படி சொல்லாதீங்க ஹலோ அப்படித்தான் இடம் போடக்கூடாது புள்ள ரொம்ப சின்ன புள்ள அப்படின்னு நினைக்க கூடாது ஏறி எதுல மிதிக்க அதுலயே மிதிச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போயிருவேன் ஏன்டா கோழி மிதிச்சா குஞ்சு சாக போகுது எது இந்த குஞ்சுலயே மிதிச்சா கோழி நீங்க அந்த ஐடியால இருக்கீங்களா யார் நீங்க யாரா இருந்தா உனக்கு என்ன நான் வருவேன் போவேன் நீ வந்து போக இது என்ன உங்க வீடா பப்ளிக் பிளேஸ் உனக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கு இருக்கு அப்படி சொல்லுங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க உங்க பட்ல வந்து இடிக்கிறீங்க நீ ஆடிட்டு அவனிட்டு புரோட்டாசிட்டு நமக்கு அவசியம் நான் ஆடிட்டு இருக்கோம்ல ஆடு யார் வேணாம்னா நான் வருவேன் போவேன் என்ன ரவுடி தர மாட்டீங்களா அப்படி வச்சுக்க கேரு எனக்கு பெரிய அப்படியே ரவுடி ஐயோ அதுல ஏத்திராத நீ சொன்ன மாதிரி ஆக்கி போடாத என்ன ஐயா இந்தாமா அது பத்தா இந்த அடிக்கணும் முடிவாச்சு இதெல்லாம் சகசமாப்பா ஒரே ஏத்து இப்படி காரி ஆகணும்னா கழுதிய காலை பிடிக்கணும் நம்ம இவ்வளவு தாங்கணும்னா அது பின்னாடி எவ்வளவு நம்மகிட்ட தாங்கலாம் ஓஹோ அதுக்காகத்தான் இந்த அடியெல்லாம் தாங்கிறது சும்மா விளையாட்டு காரியம் இல்ல ஓஹோ நாளைக்கு அது எவ்வளவு அடியை தாங்க வேண்டியது இருக்கு அதுக்கு இப்பவே நம்ம தாங்கிக்கலாம் உங்ககிட்டயா வாய்ப்பு ஓஹோ வாய்ப்பே இல்ல வாய்ப்பு நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம் இல்ல நீ கிடைக்காது அத சொல்லாத எனக்கு ரவின்னு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லித்தான் கொடுத்தேன் என்னன்னு அண்ணே இன்னைக்கு நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பரிமளா அவங்க பொண்டாட்டி நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்டா அப்படி சொல்லவே இல்லப்பா என்ன சொல்ற ஆம்பரப்பு கிடையாதுப்பா ஓண்ட சொல்ல அவர்ட்ட சொல்லிருக்காங்கப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காங்க ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லையே இப்ப நான் சொல்லிட்டேன்ல என்னன்னு நான் கட்டி பிடிப்பேன் நீ சொன்னா நான் நம்பணுமா முத்தம் கொடுப்பேன் உன்னை கற்பனை காவல்துறை ஐயா வந்திருந்தாங்க யாங்க உள்ள போயிராத முடியுமா காவல்துறையில காவல்துறை ஐயா வந்திருக்காங்க இப்பதான் வந்தாங்க நான் பார்த்தேன் சரி இருக்கட்டும் உள்ள போயிராதீங்க தேவையில்லாம நான் ஏன் உள்ள வரேன் எரும மாடு மாதிரி இருக்கிற நீலா ஒரு பச்சை பிள்ளை என்ன பேசணும் தெரியாதா உள்ள போகணுமா வேண்டாமா வேணாம் நான் கேக்குறது வேணாங்க உள்ள போகணுமா வேண்டாமா எதுக்குள்ள நீ இப்ப உள்ள போயிருவே இல்ல ஆமா உள்ள போகணுமா வேண்டாமா வேணாம்
பாவம் பொழைச்சு போ. நான் உள்ள போகணும்ங்கிறேன். இல்ல போக வேணான்றேன். போனா தான் நல்லா இருக்கும்ன்றேன். நான் சொல்றேன் உள்ள உங்களுக்கு நல்லா இருக்கும், நீ சொல்ற உள்ள வேற. இதாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த பிள்ளைக்கு நல்லா தான் இருக்கேன். முதல்ல கொஞ்சம் சிரமமா இருக்க, வேணாங்க, அப்புறம் ஃப்ரீ ஆயிக்கிறோம். ஏய் மானங்கட முண்டை, என்னையா பேசிக்கிட்டு இருக்க? முண்டை ஏடா முண்டை டேய் கேரே. ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. இப்படி தொகுறவள நம்ம கிட்ட வேணாம். என்ன நான் மோசமானவன், நான் ரொம்ப மோசமானவ. இந்த ஏரியாக்குள்ள என்னை பத்தி விசாரிச்சு பாரு. இவரு பெரிய மம்மா கொடுக்கு இந்த ஏரியாக்குள்ள போய் சண்டீர் மயன் ஜண்டீர். ஆ? ஆம்பளை போய்ட்டு அடங்கி போ. பொம்பளை பிள்ளைல பொறுமையா போ. அடப்பா உங்களுக்கு என்ன நாங்க மரியாதை கொடுக்கணும்? உங்களுக்கு என்ன நாங்க மரியாதை கொடுக்கணும்? உங்களுக்கு என்ன நாங்க மணி எடுத்து சூட கொடுத்து கிணிக்கிணிக்கிணிக்கின்னு ஆடுறோமா? அதெல்லாம் ஒண்ணு நீ ஆட்ட வேணாம். உங்களுக்கு நான் என்ன இப்ப மரியாதை கொடுக்காம இருந்தேன்? ஆண்களுக்கு பெண்கள் மதிச்சு கொடுத்து நடக்கணும், அதுதான் தமிழகத்தின் பண்பாடு. அதுச்சுதாயா போறோம். நீ ஆடுற அப்படிதான் ஆடுவேன். நம்ப அடிச்சிருக்காட்ட. ஒரு ஆம்பளை போயிட்டு பொறுமையா போ. பொறுமையா போன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி இல்ல, என்ன பேசவே கூடாது முதல்ல. ஏய் இந்த காலத்துல வாய் இல்லாத பிள்ளை நாய் தூக்கிட்டு போயிருமியா? ஏய் ஆண் பேசினான்னா அது சரித்திரம், சரி. பொம்பளை பேசினான்னா அது அட்டை தருத்திரம். பொம்பளை பேசினாலும் தரித்திரம் தான், ஆம்பளை பிள்ளை பேசினாலும். இப்படி பேசினா நீ போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவ. வந்தா வந்துட்டு போறேன், உனக்கு என்ன கவலை? நான் டூர் போயிட்டு வர சொல்ல, சரி. குலைக்காம போன புருஷன் வீடு போயிட்டு வந்துருக்கிறேன். வந்துட்டு போறையா? எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொர 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 கொரன்னு உரசி விடுவா. நான் போன அன்னைக்கு சோத்துல மருந்து வச்சு கொன்றுவேன். எது மாமியாலையா? நம்மளுக்கு இடத்துல எவ்வளவு இருக்க கூடாது. குடும்ப கொத்து விளக்க நல்ல விளக்க சொன்னா அப்படி செஞ்சிருவாங்களா? அப்படி அத்தா அப்படிலாம் இல்ல. கட்டி போன அன்னைக்கு மாமியால போட்டு தள்ளுமா. நல்லா பொண்ணு பாக்குறதா தான் அந்த பிள்ளைய பார்த்து வச்சு கட்டி வைங்க. ஏய் அப்படிலாம் இல்லையா, சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றது, அதுக்கு அப்படி செஞ்சிருவாங்களா? இல்ல. தெரிஞ்சுக்க, என்னன்னு? ஆணுக்கு பெண் எனக்கு அடங்கி தான் போகணும். ஏன்னா ஆண் கூட போட்டி போட்டு பெண் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. என்ன ஜெயிக்க முடியாது நான் கேக்குறேன். புராண காலமா இருக்கட்டும், நடைமுறையா இருக்கட்டும், எந்த காலத்திலும் சரிதான். சரி. ஆண் கூட பெண் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியும்ன்றே. நீங்க இன்னைக்கு வாய்க்கு சொல்லலாம் முடியும். ஆணுக்கு உங்களை தேடி வரல, இந்தாங்க உங்களை தேடி வரல, போயிட்டா வண்டி எடுத்துட்டா. சொல்லி ஆளை பாட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளை பாட்டுக்குங்க சிக்கும் போது எதுல சொல்ல வந்த வசனம் ஆணுக்கு பெண் சமம்னு வாயில பேசலாம். ஏன் முடியாதா? வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏங்க முடியாது? ஒரு ஆண் செய்யறத பெண்ணால் செய்ய முடியாது. என்னால முடியும். நான் பெண்களை மதிப்பேன். சரி. பெண்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ரசிப்பேன். அப்படியா? இன்னைக்கு பெண் விமானம் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டா. ஆமா. விண்வெளிக்கே போயிட்டா. ஆமா. அதெல்லாம் செய்யலாம். சரி. ஆனாலும் ஆண் செய்யறத பெண் செய்ய முடியாது. ஏன் முடியாது? சவடால் பேசுறத தோத்து போவ. முடியும். இங்க சவடால பத்தியா? ஏ அழகா, நான் தோத்து போயிருவேன், நீங்க எப்படி சொல்லலாம்? சொல்லி வச்சியா இல்லையா என்னை பத்தி? என்ன? சரி ரைட் விடு. ஓகே. பெரிய புடிங்கி பொண்ணு பழம். வேணாம் விடு. ஓகே அதிகமா சொல்லிட்டு போல இருக்கு. ரைட் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சு கேட்டுக்க. ஆண் செய்யறத பெண் செய்வேன் இல்ல? முடியும். இப்ப நான் செய்யறத செஞ்சுட்டீன்னா செஞ்சிருவேன். உனக்கு நான் புருஷன். ஏய் இது என்ன நியாயம்? அப்படி செய்ய முடியலனா நீ எனக்கு பொண்டாட்டி. ரெண்டும் ஒண்ணுதாயா? ஆனா வித்தியாசம் இருக்குல்ல? என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. இப்ப காட்டுறேன். நான் செய்யறத நீ செஞ்சுட்டீனா முடியும். நீ சொல்ற கட்டுப்படுறேன். சரி. இங்க நான் தொங்குறேன். அப்படியா? பாத்துடா சம்மதமா? நீ தொங்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த கிளாம்ப் இருக்கு பாரு. அப்படியா? ரெடியா இருக்கு. சரி. சம்மதமா? சம்மதம். ரைட் ஓகே. இப்ப நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல இந்த டி-ஷர்ட் பேண்ட் ரெண்டையும் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்ட் அடிப்பேன். நான் நாயை அவுத்து விட்டுருவேன். பரவாயில்ல, நாய் ஏமாந்து போகும். ஏயா? என்னை கண்டு பயந்து ஓடி போகும். இப்ப நீ தைரியமான பொம்பளையா இருந்தா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். சலுகை தள்ளுபடி. 32 வேணாம். சரி. 15 ரவுண்ட் மட்டும் அடிக்கிறேன். சரி. உனக்கு கோமணம்லாம் கிடையாது. உனக்கு கர்ச்சீப் தான். ஏய் அவ்வளவு பெரிய துண்டு உனக்கு தேவைப்படாது தெரியாது? ஏயா? அட எவ்வளவு தேவைப்படும் கணக்கு இருக்குல்ல? அப்படியா? உனக்குலாம் ஒருநாள் இத மட்டும் தான் பண்ண முடியும். உனக்கு தீபாவளிக்கு ஒரு சேலை எடுத்தாலே 3 கழிச்சு பொங்கல் ஊர் திருவிழாவுக்கு 3 கட்டணும். அது நான் 3 கழிச்சு கட்டறேன், 6 கழிச்சு கட்டறேன். உனக்கு தேவையா? செய் பாப்பா. முடியாது. முடியாதுங்க. முடிஞ்சு வச்சா? ஏய் என்ன முடியாதுன்னு? தோத்து போடியா? உங்களால இது மட்டும் தான பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன். என்ன இல்ல வேற என்ன பண்ண முடியும்? இதுலயே நீ தோத்து போய்ட்ட. அப்புறம் என்ன செய்ய போற? சரி இப்ப நான் என்னால முடிஞ்சதே நான் இப்ப சொல்றேன். அது உங்களால முடியலாட்டி கேரு. என்னால முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படியா? நீ செய்யறத நான் செய்யலனா அப்படிங்கற சுருக்கு போட்டு தொங்குறேன்டே. உண்மைதான். கையில ரெடி எடுத்து வஸ்தபா. கையில எடுத்து விட. யார் தொங்குறான்னு பாப்போம்டா. டேய் இருக்கா? நான் செஞ்சு விட்டேன்னா உன்னை தலகலா கட்டி தொங்க விடுவேன். யாரே? உன்னையா? என்னைய வா. ஏய்
பாவாடையோட சேர்த்து கட்டி விட்டுருவான். சொல்லி பாருப்பா, சொல்லு பாப்போம். நீ செய்யறத நான் செய்ய முடியாது நிரூபிச்சு விடு அப்படிங்கிறீங்க. நிரூபிச்சுட்டா சொல்லு. சிங்கம் ரெடியா இருக்கு. ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறோம். அதாவது 7200 மணி நேரம். இங்க வாயா, என்ன தசு புசுன்னு இருக்க? என்ன இந்த கணக்கெல்லாம் சொல்ற 7200 மணி நேரம்? ஆமா, 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறோம். அதாவது 7200 மணி நேரம் ஒரு குழந்தைய. 280 நாள். இதே உட்காந்து வேலையா இருப்பாங்க உங்களுக்கு என்னைக்கு? ஏங்க அது போட்டுட்டாங்க வாட்ஸ்அப்ல. சரி சரி. பெத்து எடுக்கிறோம். பெத்து எடுத்து தகப்பன்ற பட்டத்தை கொடுக்கறது யாரு? நாங்க. அதே மாதிரி நீ பெத்து எடுத்து தாயின்ற பட்டத்தை உன்னால கொடுக்க முடியுமா? இது ஒரு பேச்சா? நான் கேக்குறேன், உன்னால பண்ண முடியுமா? புள்ள பக்கிறது பொம்பளை, புள்ள கொடுக்கறது ஆம்பளைன்னு சட்டம் ஆண்டவனே வச்சுட்டான். அங்கே இத போய் ஒரு பிரச்சனைன்னு நீ புள்ள பப்பியா புள்ள உன்னால முடியுமா? சரி சரவணா, ஆளாளுக்கு இதே பேச்சு பேசுறீங்க. இந்த மேடையோட இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. கட்டியா பாப்பா? சரியா, நாம்பல முடிவு கட்டு. நான் புள்ள பெக்கறேன்டா. என்னப்பா? நான் புள்ள பெக்கறேன். பிள்ளை பெக்கறீங்களா? மறுவேச்சே இல்ல. எப்படியா முடியும்? நான் புள்ள பெக்கறேன். உன்கிட்ட கர்ப்பப்பை இல்லையே. நான் புள்ள பெக்கறேன். உன்கிட்ட கர்ப்பப்பை இல்லையே. நீ எனக்கு புள்ள கொடு. எனக்கு புள்ள கொடு. ஏம்மா இந்தம்மா லைட் ஆஃப் பண்ணு. இந்தம்மா. ஏம்மா அவர்தான் அப்பையும் கூட சப்போர்ட் பண்றாப்ல. அவரு கூட பிடிக்கலாம் சொல்லுமா. எனக்கு புள்ள கொடுமா. சேம் சைடுல கோல் அப்ப போறாங்க. இதுல கூட என்ன தெரியுது? ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்தோம் உங்களுக்கு தேவை. சரி சரி, எல்லாரும் அடிச்சுக்காதீங்கப்பா. எல்லாரும் அடிச்சுக்காதீங்க. ஏன் அடிச்சுக்கிறீங்க? சரி. ஏமா அவங்களாம் அடிச்சுக்கிறாங்க, நீ அவங்களுக்குலாம் கொடுக்க வேணாம், எனக்கு கொடுமா. நல்ல மனுஷம்மா. உனக்கு அவன் அப்பனாவே மானங்கட்ட கொடுமா. புள்ள ஏக்கறேன் பாரு லூசு பையன். நீ எனக்கு புள்ள கொடுத்தீனா நான் பெக்க தயார். கம் ஆன். உங்களுக்கு நான் புள்ள கொடுக்க நான் வந்திருக்கேன். அது பேசுறேன், நீ பெக்க சொன்னீல. ஒரு புருஷன் பொண்டாட்டி தாங்க பிள்ளை பெக்கணும். ஏய் எப்பயா? நீ எப்ப எனக்கு தாலி கட்டன? இப்ப கட்டற? இப்ப கட்டறீங்களா? ஏங்க தாலி ஹலோ இல்ல, நீதான் என் முண்டாட்டி. ஓஹோ, கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருந்து பாரு. ஐயோ, எடுத்து தந்தாப்ல. உன்னால புள்ள கொடுக்க முடிஞ்சா நான் பெத்துருவேன். முடியாது. ஆனா தெரிஞ்சுக்க, என்னன்னு? நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் பெக்கிறது நீதான். நானே. தெரிஞ்சுக்கிறியா? சரி. வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலைதான். ஆமா, இப்ப என்னங்கறீங்க? உன் மேல நான் விழுந்தாலும் என் மேல நீ விழுந்தாலும் கிளியறது நீதானே தவிர நான் கிடையாது. அதனால ஆணுக்கு பின் அடங்கித்தான் போகணும். சரி, ஓகேவா? பாவம் பச்சை பிள்ளை பொழைச்சு போ, அடங்கி போற வேற வழி. இங்கறா, நான் பச்சை பிள்ளையாம்டா. பரவாயில்லடா, உங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. எப்பவுமே சார்ஜர் சின்ன சார்ஜரா இருந்தா கொஞ்சம் வெயிட்டா ஏறத்தான் செய்யும் சார்ஜ். ஏலே, நம்ம செல்லு அப்படி செல்லு அடிக்கடி சார்ஜ் இறங்கிறது. அப்பப்போ லைட் அப்படி சார்ஜ் அப்படி ஏத்திக்கிட்டோம்னா ஏர்டெல்மா. ஏர்டெல். இங்க எந்த டவரும் கிடைக்கலையாடா, செல்லு சும்மா தான் கிடக்கு. ஏர்டெல் கிடைக்குது. சரி வா, ஏர்டெல் கிடைக்கல. கிடைக்குதா? ஏர்டெல் மட்டும் தான் கிடைக்கு. சமாதானமா இருக்கும். ஆமா, நீங்க என்ன ஏய், மேல கைய வைக்கிறீங்க. ஏய் தொடப்படாதா? தொடக்கூடாது. மேல கைய வைக்க கூடாதுன்னு சொல்லுதுல. அப்ப கீழே வைக்கவா? ஏய், மேலே வைக்க கூடாது. மேலேயே பிடிக்கலங்கற மறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட். நம்ம அவங்க டேஸ்ட் அறிஞ்சு செய்யணும். நீ எங்கேயுமே தொடக்கூடாதுங்க. அது ஒண்ணு தொடாம டோன்ட் டச். வீணா போ. முப்போகம் வெளியற போ. போனா போயிட்டு போது, உனக்கு என்ன கவலை? பூசா முத்து போயிடும். சொல்ற கேளுமா. என்ன? அதாவது அந்தந்த காலகட்டத்தில் செய்யலைன்னா வீணா போகும். எது எது? அதாவது ஒரு வடை இருக்குன்னா போட்ட உடனே ஒரு 2 நாளையில சாப்பிட்டு 2 மணி நேரத்துல சாப்பிட்டாகணும். 2 நாள் நூல் வச்சிருப்பா. இல்லக்கா 2 மணி நேரத்துல சாப்பிடணும். இல்லன்னா நூல் நூலா போயிடும், ஊசி போயிடும். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொழில் பண்றீங்க. கம் ஆன் டெல் மீ குயிக் ஃபாஸ்ட். இழந்த பழம், இழந்த பழம், இது செக்கா செவந்த என்ன பழம்? இழந்த பழங்க. இந்த உருண்டை உருண்டையா இருக்குமே. அப்புறம் சப்பட்டை. ஆமாங்க. உள்ள ஒரு கொட்டை இருக்கும்ல. பழம் இருந்தா கொட்டை இருக்கதானே செய்யும். எப்படி எப்படி? பழம் இருந்தா கொட்டை இருக்கதான் செய்யும். பழம் இருந்தா கொட்டை இருக்குமா? ஆமா. ஏன் கொட்டை இல்லாத பழமே இல்லையா? கொட்டை இல்லாத பழம் எங்கங்க இருக்கு? இல்ல. என்னமா அப்படி சொல்ற? இல்லங்க. வாழைப்பழத்துல கொட்டை இருக்கு. அது இருக்குமே கருப்பா. அது விதை. விதையா? விதை கொட்டையாகாது, கொட்டை விதையாகாது. சரி. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டையாகலாம். இப்போ எவ்வளோ சொல்றேன். ஓகே ஓகே. எல்லா பழத்திலும் உலகத்துல கொட்டை இருக்கு. ஆமா. பலாப்பழத்துல கொட்டை இருக்கு. இருக்கு. சீதாப்பழத்துல கொட்டை இருக்கு. இருக்கு. மாம்பழத்துல கொட்டை இருக்கு. இருக்கு. வாழைப்பழத்துல கொட்டை இல்லைங்க. ஆமா. ஆனா கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. எப்படி? இப்பதான் இல்லன்னீங்க.
ஹலோ 2 கொட்டையோட வாழைப்பழம். இந்தாக்கா நீங்க வேற ஏதாவது நினைச்சு வச்சிருக்கீங்க பங்காளி. நான் அதை சொல்ல நான் அப்படி தவறா பேச மாட்டேன். 2 கொட்டையோட இல்ல 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கிறத நான் உனக்கு காமிச்சிட்டேன்னா ஏங்க நீ என்ன சொல்ற? காமிக்கிறீங்களா? வாழைப்பழம் தொங்குமா இல்ல நட்டமா நிக்குமா? அவங்க வேற தப்பா சொல்றாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆதாரம் இல்லாத விஷயங்களை அரியரும் பேச மாட்டான்னு அகில இந்தியாவுக்கே தெரியும். அகில இந்தியாவுக்கு 2 கொட்டையோட வாழைப்பழம் உண்மையிலேயே இருக்கு. எங்கங்க இருக்கு? நாளை காலைல என் கூட வா. இது வேற செய்யணுமா? ஏங்க இந்தக்கா ஹலோ இதுல வேற உங்க கூடவே வரணுமாக்க? கொண்டு போய் காட்டணுமா காரைக்குடியில? அதுக்கு இருக்குங்க காலையில இப்ப போய் காட்டிட்டு வாங்க. நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. அது இல்ல எனக்கு காலையில கொண்டு போய் இங்க இல்லடா அது. அப்ப இல்லையா? காரைக்குடியில கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி. ஏங்க அது கோயிலுக்கு என்ன சொல்ல? கோயிலுக்கு பின்னாடி கோயில் சாமி கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி ஐயோ தமிழ் மருந்து கடை ஒண்ணு இருக்கு. அதுக்கு என்ன? அந்த தமிழ் மருந்து கடையில போய் கல்வாழைன்னு கேளு. கல்வாழை நான் சொல்றது மருந்துக்கு உபயோகப்படும் பொருள். கல்வாழைன்னு பேர் அதுக்கு. சரி வாழைப்பழம் தான் விஷம்தானா? அது உரிச்சுனா சீத்தாப்பழத்துக்குள்ள இருக்க கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். நிஜமாவா? அதுதான் சொன்ன கொட்டையோட. அதுதான் தமிழ் மருந்து கடனாலுமே கண்டிப்பா வந்து ஏத்துக்கணும். சரி ஓகே. இது வந்து இல்ல அதுதான் அகில இந்தியாவே பேசுதுன்னு சொல்லுது. ஆமா இளந்த பழம். இது எப்படி கிலோ கணக்கா படி கணக்கா உலக்கு கணக்கா புடி கணக்கா குத்து கணக்கா? உலக்கு இருக்கு, படி இருக்கு, குத்து கணக்கு இருக்குங்க. நான் சொல்றேன் இப்போதைக்கு குத்து கணக்குலாம் போகாத. ஏன் வேண்டாம். ஏயா தீத்து போடுவாங்க. புடி கணக்கு கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏங்க அது எதுக்கு நான் சொன்னா புரிஞ்சுக்கணும். சரி விடு. சரி சரி நமக்கு உலக்கல விடு. உலக்கு இல்லையா? சிதற எவ்வளவு ஒரு உலக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு. அதான் சொன்னேன். எங்க திருப்பி சொல்லுங்க. ஒரு உலக்கு எவ்வளவுனே? வாயிலே அடிச்சு விடுவேயா? அது நல்லா தான் இருக்கும். சீ என்ன என்ன அது நல்லா இருக்கும். ஏன்னா மஞ்சள் காமாலைக்கு நல்லதுன்னா ஒரு உலக்கு. ஒரு உலக்கு எவ்வளவு? 20 ரூபாங்க. ஓகே நியாயமான ரேட்டு தான். சரி உலக்க 20 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவாங்க? வாயில மென்னு தொப்பு முகரையில நல்லா கேக்குறாரு மாதிரி கேள்வி. டிடி இழந்த வடையாவல வரும். சரி பரவாயில்ல பரவாயில்ல. இல்லங்க உலக்கில அளந்து பழத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு உலக்கை நான் எடுத்துப்பேன். வெரி குட். பழம் என்னோட, உலக்கு உன்னோட. அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. ஹலோ இந்தாக்கா தண்ணி உங்களோட, தண்ணி நீங்க கொடுத்தா சொம்பு உங்களோட, தண்ணி என்னோட. அப்படிதான் வரும். நான் தான் கொடுக்கணும் தண்ணி. அப்படியா? நீ கொடுக்க முடியாது. சரி என்ன வீட்டுக்கு எழுத போல விக்க வந்து உங்க அம்மா விக்க வந்தேன். எங்க அம்மா எங்க விக்க வந்துச்சு? அந்த ஏமா பாவம் அந்த மரவோட மரவா பழைய சேலை மாதிரி கிடக்காங்க. அது பழைய துணியாட்ட. அங்க அம்மா சொன்னா இங்க ஒரு கோவம் வரும். சரி மாமா அது அவர் ஆளு இருக்கு. எழுத போல விக்க வந்து அம்மா உங்கள கடையில யார் சும்மா இப்படி தள்ளி தள்ளி ஓடுனீங்கன்னா தாங்கணும்ல தாங்கணும்ல. என்னமோ நான் குத்தி பறக்கட்டது பாருங்க. நானே அதை தேடி கண்டுபிடிச்சு வேலை பார்க்கறது ஓடிட்டு வரதுனா இப்படியே எவ்வி அழகேசம் பொட்டியில உட்கார போறேன். நமக்கு தோதா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன். உங்களுக்கு என்னங்க பொசுக்கு பொசுக்குன்னு ஆம்பளை? பரவாயில்ல என் ஐட்டானுக்காக. ஏடா சோவனாக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வசந்த பறக்குது. தட்டுப்பா ஏங்க கொஞ்சம் இறங்கி வந்து பின்னாடி பிடிச்சிக்கிறியா?
உழண்டு விட நான் அப்பெல்லாம் நல்ல வேலை நான் கூட மைக்கில் தான் பாட போறீங்களான்னு வாங்க. பரிமளம் சொல்லுங்க. பரிமளம் சொல்லுங்க. பரி அட எப்பதாயா சொல்லுவேன்? என்னங்க அதையும் சுருக்குறீங்க? பரின் இந்த பிள்ளையோட பேர் அர்த்தம் யாருக்கா முழுசா தெரியுமா? ஏங்க எங்களுக்கு என்ன தெரியும்? பரிமளம். நீங்க தான் இவ்வளவு தூரம் படிச்சாலும் பரிமள கந்தின்னு புராணத்துல ஒரு புள்ள இருக்கா இருக்கு. அவ பேர் மச்சகந்தி. மச்சகந்தி முதல்ல அப்ப அந்த என்னது வேத வியாச முனிவர் வந்து கடலை இந்த கடல்ல இருந்து அந்த கரைக்கு போகணும். கூட்டிட்டு போகும்போது நேரத்தை பாக்குறாரு, நல்லா இருக்கு, இந்த நேரத்துல குழந்தை பிறந்தா நல்ல குழந்தையா உச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட கேட்கறாரு. நான் வயசுக்கே வரலைங்க, எங்க பச்சை பிள்ளை வயசுக்கு வரல, பரவாயில்ல நான் உனக்கு வயசுக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு குழந்தைய கொடுப்பேன், மீண்டும் உன்னைய வயசுக்கு வராத பிள்ளைய மாத்துவேன், பெருசா இருக்கிறத சிறுசாக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளை சரின்றுச்சு. ஒரே நாள் அப்ப உடனே கிட்ட போறாரு, படகோட்டர் பிள்ளைனால மீன் கவிச்சு அடிக்குது. ஓஹோ, கிட்ட போய் தண்ணிலே மூடு வர மாட்டேங்குது. டக்குன்னு என்ன பண்றாரு, அந்த வாடையை மாத்தி பரிமள கந்தியா மாத்துறாரு. கம்ம கம்ம கம்மனு மணக்கிற மாதிரி அது மாதிரி பரிமள கந்திக்கு அப்படி ஒரு பேர். இது பரிமளாக்கு என்ன பேர் தெரியுமா? பரினா என்ன அர்த்தம்? குதிரை. குதிரை. நிறைய பரியாக்கினான் சிவன். ஆமா. அப்ப பரினா குதிரை, மலம்னா சாணம். சாணம். அப்ப பரினா குதிரை, மலம்னா சாணம். குதிரை சாணி உங்க பேரு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? நான் உன்னை ஓப்பனா. ஹலோ, நல்ல வேலை போயிட்டாரு. உன்னை கேட்கலாம்னு நினைச்சேன். சரி நீ கோவப்படுற வேணாம், நீயே என்னை ஓப்பனா. அது பிரச்சனை இல்லை. ஒரு வார்த்தை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அது பிரச்சனை இல்ல. நான் உன்னை மனசார விரும்புறேன். விரும்புறீங்களா? நீ என்னைய விரும்புகிறாயா? விரும்புறியா அப்படி கேளு. விரும்புறியா? ஏங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க. சொல்லிட்டேனே. எப்போ? ஐ லவ் யூ. இன்னுமானா அவருக்கு என்ன வயசால மாதிரி. நான் உன்னை காதலிக்கிறேன். காதல்னா என்ன? காதல்னா என்ன? காதல்னா என்னன்னா காதல்னா தெரியாது. அதுதான் நம்மளுக்கு சௌரியம். காதல் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்மளுக்கு சிரமம். கரெக்ட். காதல் என்பது காத்தல், கல்யாணத்துக்கு முன்னாடி காத்தல் தான், அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அறத்தல், தாலி கட்டினோடனே முழுத்தல், அதுக்கு அடுத்து அப்புறம் நான் என்னதான் சொல்லி தொலைக்கிறது. காதல்னா இரு மனமும் ஒன்று சேர்வது. சரியா? உன்னை நான் எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லட்டா? சொல்லுங்க. அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி, ஓரங்கட்டு பொன்னாட்டா உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா. அப்பக்கட அன்னக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி, உறங்கட்டு பொன்னாட்டா, உன் கூடையிலே இருக்கிறது என்னத்தா. உறங்கட்டு ரசாது, ரொம்ப வரத்தான் பேசுறீங்க ரோசாரு. சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது, இல்லாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது, இல்லாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சக்தியில்
ஆசை நீயாக எடுத்துக்கையா ஆப்பத்தோடு பொண்ணு கிளி ஆடி வரும் கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓகுடையிலே இருக்கிறது ஐயாது நீ எழுந்த அடிக்கருந்து தாய் பருத்த வலிக்காத நுனி அரும்பு ஆப்பத்தோடு அந்த கிளி ஆடி வரும் கிளி உனக்கு ஓ பேசுறீங்க ராசாவே உங்க காதல் அப்படிப்பட்ட காதலா? உனக்கு எதுவும் தோணுதா? ஆமாங்க. Come on, tell me. என்னோட காதல சொல்லவா? எப்படி? சொல்லவா? கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணு. மாமா போய் கடைக்கு போய் உனக்கு சேலை, எனக்கு வேட்டி, மாலை, நெல்லு, ஒரு காமாட்சி விளக்கு, ஊதுவத்தி, பன்னீர் சொல்லுங்க. பன்னீர் ரெடி பண்ணு, வந்துடுறேன். ஓகே பாய். மாமாவுக்கு ரெடி பண்ணு. தப்பிச்சண்டா சாமி. என்ன தப்பிச்சிட்டேங்கிறியா? நல்ல வேலை. ஏங்க என்ன பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி நம்ம போய் பிறங்கால்ட்டு அடி வாங்குறதுக்கு பேசாமல் மூடிட்டு இருந்துக்கலாம். தேவையாது நமக்கு. ஏன் எதை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? என்ன பண்ணீங்க இப்போ முதல்ல? ஒன்றும் பண்ணல, மண்டி ஓட்டு போஸ் கொடுத்தேன். அப்புறம் என்ன? லாக் ஆகிக்கிருச்சு, எந்திரிக்க முடியல. ஐயா இது மாதிரி அந்த நேரத்தில் லாக் ஆகிக்கிருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்?
ஓ தேவையா அதெல்லாம்? அதுக்காக சும்மா அப்படி லைட்டா அப்படி பழைய ரவுடிங்கிற கெத்துலயே போயிட்டு இருக்கணும். உள்ள இறங்கி வேலை பார்க்கக்கூடாது. ஓகே ஓகே. இன்னைக்கு உங்களை தண்ணி வச்சு விட்டேன் போங்க. அப்படியா விபூதி வாங்கிட்டீங்களா? இருந்தாலும் மனசுதான் கிடந்து பதைக்குது. நான் தான் வாழ்க்கையில முட்டாப்பையிலாவே வாழ்ந்துட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன செய்ய? ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடல் கதை சொன்ன என் கதை இதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இதுதான். கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போலிருக்கும். பெண்ணை படைக்காதிரும் பாவம் ஆண்டது பரிதாபம் உண்டாகவே. பெண்ணை படைக்காது பெண்ணை படைக்காது ரோமனே பாவம் ஆண்டலே பரிதாபம் நாங்களே ஒரு மூடன் கதை சொன்னா கதை உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களே அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலே கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களே அழகான பெண்களே இந்த மலையே ஒரு மூடன் கதை சொன்ன என் கதை